டெல்லி பட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு தற்போது போடப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த பல்வேறு தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், பட்டியாலா நீதிமன்றம் உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம், என்ன நடக்கிறது அங்க? கணேஷ், அதாவது இந்த செடிஷன் சார்ஜஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேச விரோத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கண்ணையா குமார் போலீஸ் காவல் முடிந்து இன்றைக்கு டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். எனவே அதனை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதிரும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தற்போது டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்திலே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போலீஸ் காவல் முடிந்து கண்ணையா குமாரை பட்டியாலா நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய போது எதிர்பாராத விதமாக வழக்கறிஞர்களுடைய ஒரு பிரிவுக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர் ஆகியோருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வழக்கறிஞர் ஒரு பிரிவினர் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் பத்திரிகையாளர்களும் காயமடைந்தார்கள். அவர்களின் மீதும் மீடியாவின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. எனவே இந்த விவகாரமானது அரசியல் அரங்கிலும் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. மிகப்பெரிய ஒரு கண்டன குரல்கள் எல்லாம் எழுந்தன. எனவே இன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு கன்னியாகுமரி போலீசார் ஆஜர்படுத்திய போது இதில் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவர்கள் தற்போது தலைமறைவாக இருக்கிறார்கள். எனவே கன்னியாகுமரியிடம் மேலும் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அவருடைய போலீஸ் காவலை நீட்டிக்க வேண்டும் என போலீசாரின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி லவ்லின் அவருடைய காவலை மேலும் 2 நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டார். இன்றைக்கு அவர் தற்போது மீண்டும் போலீஸ் காவல் முடிந்து டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். எனவே 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது போன்ற சம்பவங்கள் இது இன்றும் நடைபெற்றுவிடக் கூடாது, பிரச்சனைகள் நடைபெற்றுவிடக் கூடாது. ஏனென்றால் அவரை ஆஜர்படுத்தும் போது ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கே நீதிமன்றத்திற்கு முன்பாக வெளியே திரள்வார்கள். அப்போது 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்டது போன்ற பிரச்சனை இன்றைக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது போலீசார் அதிகாரிகளே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பு அந்த சம்பவம் நடைபெற்ற போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு போலீசார் வேடிக்கையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள், போலீசார் போதிய அளவில் பாதுகாப்பு வழங்கவில்லை, அவர்களை குவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் எழுந்தது. எனவே இன்றைக்கு அது போன்ற சம்பவங்கள் ஏதேனும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தற்போது டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்திலே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கணேஷ், ஹனிகுமார், இந்த கைது விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, என்ன எப்படி பார்க்கறாங்க? நிச்சயமா இதில் அரசியல் கட்சிகள் ஒருத்தரை மாறி மாறி ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் மாணவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது உண்மைதான், இருந்தாலும் கூட அதை நாங்கள் எழுப்பவில்லை, அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த யாரோ வெளியிலிருந்து வந்த நபர்கள் அதை செய்திருக்கிறார்கள், இதில் எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை, இதில் தேவையில்லாமல் கன்னியாகுமரி சம்பந்தப்படுத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள், இந்த விவகாரத்தை நாங்களும் கூட கண்டிக்கிறோம் என ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி அவர்கள், இந்தியா மக்களுடைய உணர்வுகளையும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு என்பதையும் பாரதிய ஜனதாவும் RSSம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ மற்றவர்கள் மீது அவர் திணிக்கிறார்கள், பல்கலைக்கழகம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் அவர்கள் பயங்கரவாதிகளை சித்தரிக்கிறார்கள், பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என மிக கடுமையான தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அமித்ஷா அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது கூட இந்த போராட்டத்தின் போது அப்சல் குருவுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள், இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள், இந்தியா ஒழிக என்றும் பாகிஸ்தான் வாழ்க என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தேச விரோத சக்திகளுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேசுவது என்பதும் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் கைகோர்த்திருக்கிறார் என்பதும் மிகவும் வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பல்வேறு தளவங்களிலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட இன்றைக்கு சொல்லும்போது நீதிமன்றத்திற்கு உள்ளேயே பாதுகாப்பு இல்லை என்றால் வேறு எங்கே பாதுகாப்பு இருக்கும் என்று பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் அவர்கள் இன்றைக்கு இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமான போலீஸ் கமிஷனர் BS பசியை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து இது பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விதமான விமர்சனங்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஹனிகுமார், மாணவர் புரட்சி அப்படின்னு சொன்னாலே உடனடியாக இந்தியாவில் நினைவிற்கு வருவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய உஸ்மானியா பல்கலைக்கழகமும் டெல்லியில் இருக்கக்கூடிய JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான். இந்த 2 பல்கலைக்கழகங்களும் இது போன்ற சம்பவம் புதிதல்ல என்றாலும் கூட ஒரு மாணவர் தலைவர் தேச விரோத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அளவில் இது மிகப்பெரிய அளவில் தேசத்தின் ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்?
நிச்சயமாக இது ஒவ்வொரு தளங்களிலுமே இது பெரிய விவகாரமாக எடுத்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் இந்த JNU பல்கலைக்கழகத்துக்கு ஆதரவாக 40 மத்திய பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களும் தற்போது ஆதரவானது தெரிவித்திருக்கிறார்கள். இது அரசியல் அரங்கிலும் பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கை போலீசார் விசாரித்தால் இது சரியாக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். எனவே என்ஐஏ விசாரணை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது டெல்லி போலீசாரின் தரப்பில் மத்திய உள்துறைக்கு அனுப்பப்பட்ட அறிக்கை ஒன்றில் இந்த நாட்டுக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டதில் கண்ணையாகுமாருக்கு தொடர்பு இல்லை என்று ஒரு அறிக்கை ஒன்றை மத்திய உள்துறைக்கு அவர்கள் அனுப்பியிருப்பதாக தற்போது சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இது பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக இந்த மாணவர்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு என்பது அப்சல் குருவுக்கான நினைவு நாள் கூட்டத்தின் போது இவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதில் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். இந்தியா ஒழிக என்று சொன்னார்கள். காஷ்மீர் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும், அதாவது காஷ்மீர் ஆசாத் என்ற முழக்கங்களை எழுப்பினார்கள். அது வரைக்கும் இந்த போரானது தொடரும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திற்கு பின்னணியில் லஷ்கர்-இ பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்திற்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் ஒரு வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகங்கள் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதை ஏற்க முடியாது என்று பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. எனவே நீதிமன்றம் சட்ட ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த வழக்கானது பல்வேறு விமர்சனங்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி சென்று கொண்டிருக்கிறது. கணேஷ்.